அப்ளை பண்ணி 2வது நாளே பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு. 2 மணிக்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டோம். ஆனால் நாங்கள் வெளியே வந்தது என்னவோ 5 மணிக்கு தான். மொத்தம் பாஸ்போர்ட் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா, அதுவும் தக்கல்ல வாங்க போறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களோட எல்லா ப்ரூஃப்லயும் இனிஷியலோட இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த 13 ஆப்ஷன்ல ஏதாவது 3 ப்ரூஃப் நம்மள்ட்ட கம்பல்சரியா இருக்கணும். என்னோட அட்வைஸ் என்னன்னா, இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துருங்க. இதுல என்ன எனக்கு மனசங்கடம்னா, வரும்போது இவதான் ஐயோ நமக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு புலம்பிக்கிட்டே வந்தா. ஆனா நான் எல்லாமே ப்ராப்பரா வச்சிருந்திருக்கேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது நான் தான் இம்ப்ராப்பரா வந்திருக்கேன். பர்த் சர்டிபிகேட்ட இவங்க நான் நம்ம 10th 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே என்ன சொல்லிடுவாங்கன்னா, சின்ன வயசுல வாங்கின பர்த் சர்டிபிகேட் மாதிரி இருக்கக்கூடாது, புதுசா நீங்க வாங்கிருங்கன்னு சொல்லுவாங்க. அத கூட வாங்காம வச்சிருக்காங்க. பிறந்தப்ப வாங்கின பர்த் சர்டிபிகேட் அப்படியே வச்சிருக்காங்கன்னா, வர்ற வழியில ட்ரெயின்லயே பிறந்துட்டோமா, அதாவது சென்னையில இருந்து தூத்துக்குடி வர்ற வழியில விருதுநகர்லயே பிறந்துட்டேன் ட்ரெயின்லயே. உடனே அப்படியே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் அந்த விருதுநகர் அட்ரஸ்ல போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால என்னமோ சர்டிபிகேட் அப்படியே இருக்கு. எப்போவாச்சும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நெட் சென்டருக்கு இல்லைன்னா இசேவை மையம் எதுக்காவது போய் ஆதார், பேனு இருக்கிற எல்லா ப்ரூஃப்லயும் நேம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நேம், நம்பர், இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இல்லைன்னா முன்னாடியே கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்ப நாங்க ஒரு பெரிய ப்ரொமோஷன் விட்டுட்டோம், அதே மாதிரி நீங்களும் விட வேண்டியிருக்கும். இல்ல விடல வரும், நம்புவோமாக. எங்களுக்கு உதவி பண்ண அந்த 2 தங்கமான தங்கச்சிங்களுக்கும் நன்றி. உள்ள 2 பேர் கிடைச்சாங்க. அவங்களாலதான் இவ்வளவு சீக்கிரம் வந்தோம். இதே மாதிரி நிறைய தற்கொலைகள் இங்க வருவாங்க. எல்லாருக்கும் நீங்க இதே மாதிரி உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். வரும்போது மாப்பிள்ள ஹாயா பறந்து வந்துட்டான் 20 நிமிஷத்துல. இப்போ ஒரே மழை அடிச்சு நவுட்டுது. ஒரே சாப்பிடலாம்.